என்னாரு ஃபைனலாக வந்துட்டு ரோட் ஷூட்டிங் பண்ணிட்டு. ஸோ வாங்க நம்ம எந்த கார் பார்க்குறோம். சொல்லமே எல்லாம் அப்படி இருக்கீங்களா, சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நான் தான் அவங்க என்ன பேசுகிறேன். வண்டி சாவி எங்கே மேலே இருக்கா? சோஃபமே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்களா, நமக்கு வந்து ஒரு கார் எடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஸ்டோரி ரீல்ஸ்லாம் போட்டிருப்பேன். அங்கே தாங்க போகிறோம். ஸோ ரொம்ப நாளாக ஒரு கார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு கார் இருந்தது டாட்டாவில். அது என்ன சொல்கிறதுனா, அந்த அது பேர் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, டிஸ்க் ஏதோ சம்திங் ஒரு ஃபால்ட் வந்துச்சு. அதிலேருந்து நான் வந்து பட்டறையில் விட ஆரம்பித்தேங்க. அதிலேருந்து தொடர்ந்து அது கொஞ்சம் பழைய மாடல்னால அப்படியே செலவு வச்சுட்டே இருந்துச்சு. இந்த கோவை டைம் வரவும் என்ன ஆகிடுச்சு, இந்த கோவையில் வந்து நான் நிறுத்தியே வச்சுட்டேன் காரை. அதனால் அது அப்படியே நிறையா நிறுத்தியே இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனை நிறையா ஆயிடுச்சு. சரி ஓகே, அதை நம்ம ரிலேஷன் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒன்றே வந்துட்டு நம்ம புது காராக ஒன்று எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். சரி புது காரில் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நமக்கு வந்துட்டு கிறிஸ்டா அது ஷிஃப்ட்டுன்னு எடுக்கலாம், மாருதி ஷிஃப்ட்டு அப்படி சொல்லி சுசுகி பிராண்டில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருந்தேன். அப்புறம் ஒன்றேன்ட்டு இல்லை, நம்ம வந்துட்டு புது கார் வந்துட்டு ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாம், நம்ம வேண்டாம், எதுக்கு நம்ம அது இஎம்ஐலாம் போட்டு எதுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு உடனே எதுக்கு இஎம்ஐலாம் போட்டுட்டு அது வேண்டாம், இப்போது நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் தான் வந்துட்டு சரி ஓகேங்க, நம்ம வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ஸில் கொஞ்சம் நல்ல மாடலாக ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ எடுத்திருக்கு. ஸோ அதோட பேமெண்ட்டு அதுவும் இஎம்ஐ தாங்க. ஸோ இஎம்ஐ வந்துட்டு சும்மா ஒரு 1 lakh 1.5 இவ்வளோ தான் போட்டிருக்கு, கம்மியாக தான் போட்டிருக்கு. மீதியெல்லாம் நம்ம கையிலேருந்து கொடுத்துட்டு, ஸோ அதுனா நம்ம 1.5ங்கிறது ஏன்டா லோன் போட அப்படின்னா, அது நம்ம கம்மியாக தானே வரும். மந்த்லி ஒரு 6,000 7,000 அவ்வளோதான் வரும். அதனால் கட்டிக்கலாம். புது கார்னால் 15,000 வரும். ஃப்யூச்சரில் எடுத்துக்கலாங்க. இதுக்கு மேலே நிறையா வேலை நமக்கு இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு தெரியாத நிறையா சர்ப்ரைஸ்லாம் இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சூப்பர் பைக் எடுக்க போகிறோம். சூப்பர் பைக்கோட செக்மெண்ட்டுக்கு போகிறோம் நம்ம. அதனால் வந்துட்டு சரி நம்ம இதை யோசிச்சேன், நம்ம சூப்பர் பைக் வேறு எடுக்கிறோம், இப்போ வந்துட்டு நம்ம செகண்ட் ஹேண்ட்ஸில் ஒரு கார் எடுத்துடலாம் அப்படின்ட்டு. கொடுத்தவங்களுக்கு அது செகண்ட் ஹேண்டு, வாங்கின அந்த ஆஃபீஸ்க்கு செகண்ட் ஹேண்டு. ஆனால் நமக்கு வந்து அது ஒரு புது கார் மாதிரி தான். ஸோ நம்ம கார் என்னங்கிறதுலாம் நான் வந்துட்டு வீடியோவிலே நான் சொல்கிறேன். ஸோ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போகிறோன்னா நேராக கோட்டாக் மகேந்திரா பேங்க் போயிட்டு அங்கே போயிட்டு அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஒரு 1 lakh அமௌண்ட் எடுத்துகிட்டு அங்கே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக கார் ஷோரூம் போயிடுவோம். ஸோ ஃபேமே அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கார் எடுக்கிறதுக்கு எனக்கு மைண்டில் வந்த கார் வந்து எடுக்கணும் அப்படின்னு மைண்டில் வந்ததே யாருன்னு பார்த்தீங்களா, ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு இல்லை, ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த கார் எடுக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டு வந்து நான் கார் எடுக்கணும்னு நினச்சதே. இல்லைனா நான் ஒரு 2-3 months கழிச்சு தான் எடுத்திருப்பேன். அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச பிராண்டு, அவங்களுக்கு பிடிச்ச கலரு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டு தான் நான் எடுத்தேன். ஸோ ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம பசங்க எதுவுமே யோசிக்க மாட்டோம், உடனே எடுத்துருவோம். அது நமக்கு யூஸ் பண்ண தெரியுதோ தெரியலையோ, அந்த பொருளுக்கு நமக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு தெரியல. அவங்க அது வந்து ஒரு 5 ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு 5 லட்ச ரூபா பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க கை காமிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணு, ஒரு லவ் பண்ணுற பொண்ணு இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு பையனுக்கு வந்துட்டு அது எப்படியாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. வாங்கி கொடுக்க போறியா ப்ரோன்னு கேட்டால் நமக்கு வரப்போகிறவங்க தானே. ஸோ நம்மக்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணாரு, இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சர் மந்த்ஸ்லாம் கொஞ்சம் போகட்டும், பேசிக்கலாம். அதுக்கெலாம் நிறையா இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்லாம் எப்படி சொல்கிறது, சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ நம்ம கோவா வீடியோலாம் போட்டிருப்பாங்க. ஒரு சில வீடியோலாம் கொஞ்சம் டெலிட் ஆகிடுச்சு. அது எதனால் டெலிட் ஆகிடுச்சுன்னா நான் தான், வேறு யாரும் இல்லை. ஸ்டோரேஜ் பத்தலன்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா ஆல்ரெடி கோவா சீரியஸும் டெலிட் ஆகிடுச்சு. சரி ஓகே, வேறு வழி இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, கடந்து போகிறது தானே வாழ்க்கை. ஸோ
ஸோ அப்பா இங்கே வந்தாவே டிராஃபிக் தான். நம்ம எனக்கு ஒரு டவுட்டுங்க, வண்டியாக இருக்கவும் டிராஃபிக் இருந்தால் சந்தில் முந்தில் ஷார்ட்கட்டு அது இதுன்னு ஏறி போயிடுறோம். இந்த கார் வச்சுருக்கவங்களாம் என்ன படம் போகிறாங்களோ தெரில. ஸோ நம்மளும் கார் தான் எடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறது, டிராஃபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் வெயில் வேர்க்கும் அப்படி இப்படின்லாம், அதெல்லாம் ஏசி போட்டு பொறுமையாக போக வேண்டியதான். எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு பர்சன் கிஃப்ட் பண்ண வாட்ச் இது. ஸோ நம்ம பர்த்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா December 13ங்க. ஸோ இன்னும் வந்து இன்றைக்கி என்ன டே, December 8. ஸோ இன்னும் 9, 10, 11, 12, 13. ஸோ 5 நாள் இருக்குது. 5 நாளைக்கு முன்னாடியே கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெட்செட்டு, ஏர் பேண்டு, அப்புறம் வந்து ஸ்மார்ட் வாட்ச்சு பார்த்திங்கன்னா ஒரு 4 வாட்ச் வந்துச்சு. ஸோ அதனால் டெய்லி ஒவ்வொரு வாட்ச் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு கால்குலேஷன் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு அது இல்லாமல் கோல்டு ரிங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. அது வந்துட்டு யாருன்னு பார்த்தா, ஸோ அதான் யார் கொடுப்பா கோல்டு ரிங்கு, நம்ம ஃப்யூச்சர்ஸ் யாராவது கொடுப்பாங்க. சொல்ல ஃபேமிலி, நான் தான் என்ன பேசுகிறேன், எல்லாம் சேஃப் ஆகிட்டு நம்புகிறேன். நான் விளாகில் சொல்லிட்டே வந்தேன், நம்ம ஷோரூம் போகிறோங்க, பேங்க்கு போகிறோங்கன்ட்டு. பேங்க்கு போன வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல, ஏன்னா பேங்க் வந்து எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ அதனால் நம்ம கார் காமிக்கலை. இன்னும் கொஞ்சம் பூஜை மாலெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிட்டோம். ஸோ என்ன கார் என்னங்கிறது நான் இன்னும் சொல்லலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பில் எல்லாமே பே பண்ணி டோட்டல் ஃபார்ம் எல்லாம் வாங்கியாச்சு. இதோட வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு கீழே அட்ரஸ்லேருந்து, ஃபோன் நம்பர்லேருந்து, நான் யாரை பார்த்தேன், யார் மேனேஜர், ஓனர், எல்லாத்தோட லிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இப்போ வந்து லொக்கேஷன் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். நம்ம என்ஆராக இருக்கட்டும், மற்ற நம்ம ஃபேமிலி யார் பார்த்தாலும் விசிட் பண்ணிட்டு போங்க, வாங்கிட்டு போங்க. ஓகே. ஸோ என்ஆர் ஃபைனலாக வந்துட்டு ரோட் ஷூட்டிங் பண்ணிட்டு ஸோ நம்ம அண்ணா அப்பா வந்தாங்க, செக் பண்ணிட்டுருக்காங்க வண்டியை. ஸோ அவங்க ஆயிலெலாம் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறது தரவாக செக் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பண்ணி டெஸ்ட் எல்லாம் போயாச்சு, மறுபடியும் ஒருக்கா பண்ணுறாங்க ரோட் ஷூட். சரி ஓகேனாரு, நம்ம எடுத்துகிட்டு ட்ரைவிங் எடுத்துருக்கு என்ன ஏதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். 2 நாள் வந்து